இங்க ஒரு பொண்ணு ரெஸ்டாரண்ட்ல அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ ஒரு வயசானவங்க வந்திருப்பாரு. அவர் வந்து அந்த பொண்ணு போட்டு கத்திட்டு இருக்காரு. என் பொண்ணுக்காக நான் டேபிள் புக் பண்ணி வச்சிருந்தா நீ என்ன இங்க வந்து உட்காந்துருக்க அப்படின்னு திட்டுவாரு. அந்த பொண்ணு இது உங்க டேபிளா, நீங்க புக் பண்ணீங்களா, நான் ஏன் அப்பாக்காக புக் பண்ணேன் அப்படின்னு சொல்வா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. இப்ப வெயிட்டரும் அங்க வந்திருப்பாரு. நான் என் பொண்ணுக்காக டேபிள் புக் பண்ணா வேற ஏதோ ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்காளே, என்ன கதை இது அப்படின்னு கேட்டிருப்பாரு. வெயிட்டரும் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, ரெண்டு ஆளுக்கு வந்து ஒரே டேபிள் புக் பண்ணிட்டாங்க, நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிருப்பாங்க. அவரும் போயிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா. இப்ப அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு வந்துருப்பா. ரொம்ப நேரம் ஆகிருக்கும், உங்க அப்பா வரல அப்படின்னு சொல்வா. அந்த பொண்ணு வெளியே வந்துட்டு எங்க அப்பாக்காக நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தா ஆனா அவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப அந்த வயசானவர் கிட்ட ஆர்டர் எடுக்கிறதுக்காக வெயிட்டர் வந்திருப்பாரா. அந்த பொண்ணு வந்து நீங்களும் பாக்குறதுக்கு என் அப்பா வயசுல இருக்க மாதிரி எங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க, எதுக்காக வாங்குறீங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுருப்பா. நான் ஏற்கனவே எங்க அப்பாக்காக சாப்பாடு ஆர்டர் பண்ணி தான் வச்சுட்டேன், அதனால அதெல்லாம் வேஸ்டா போயிடும், வாங்க நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பா. அவரு போயிட்டு டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்திருப்பாரா. எல்லாமே அவருக்கு பிடிச்ச டிஷ்ஷாவே இருக்கு. உங்க அப்பாவோட டேஸ்ட்டும் என் டேஸ்ட்டும் ஒரே மாதிரியே இருக்கு, எனக்கு பிடிச்ச